வணக்கம் மகளே, வந்துச்சு நான் அவங்க அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோ. எஸ், பூர்ணிமா ரவி அவங்க நடிப்பில் ஹரிஷ் மகாதேவன் அவருடைய இயக்கத்தில் வைபவ் மகேந்திரன், டெல்லி கணேசர், பிரபு சலமன் சார், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து வெளியாகி இருக்கிற படம் தான் வந்து எல்லோ. ஓகே, இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பூர்ணிமா ரவி அண்ட் தென் அவங்க லவ் பண்ணுற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ்க்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களுக்குமே வந்து ஹையர் ஸ்டடீஸில் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய கனவோட நம்ம நினச்சது நடந்துருச்சு, நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் போய் படிக்க போகிறோம், நல்லா ஏர்ன் பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் பயங்கரமாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டெல்லி கணேஷ் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டில் போயிடுறாரு. ஸோ அந்த காரணத்தினால பூர்ணிமா ரவி வந்து அவங்க ஃபேமிலி வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வந்து டெய்லி யூஸ்வலாக ஏந்துக்கிறது, வேலைக்கு போகிறது, ஸோ அங்கே போயிட்டு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறது, ஸோ இதை மாதிரியே வந்து ரொட்டீனாக வந்து ஒரு 3-4 இயர்ஸ் வந்து போயிடுது. ஸோ ஒரு நாள் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்னால் முடியல, நீங்கள் எப்படிப்பா வந்து இத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் வந்து இந்த 4 வருஷத்தையே வந்து கடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அந்த வந்து சைமன் டைனிஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த பையன் வந்து அந்த ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சுட்டு செம பேக்கேஜில் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பூர்ணிமாவை வந்து நிறைய இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுமே வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்னால் முடியலப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனோடனே, லைஃப் அப்படிதாம்மா இருக்கும், நீ வேணால் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு வந்து போயிட்டு வா, அங்கே போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போய் பார்த்துட்டு வா, அவங்கெல்லாம் உனக்கு ஞாபகம் இருப்பாங்களான்னு கூட தெரியல, பட் அவங்கள ட்ரை பண்ணி நீ போயிட்டு பார்த்துட்டோம், உனக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நைட்டோட நைட்டாக வந்து வீட்டில் யாருக்குமே வந்து சொல்லிக்காமல் வந்து பேக் எடுத்துகிட்டு அந்த வந்து அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது, பட் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே வந்து தெரியாமல் ஸோ நைட்டோட நைட்டாக வந்து ட்ரெயின் ஏறி போகிறாங்க. ஸோ அங்கே வந்து போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க, அதுதான் வந்து நம்ம நமிதா கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதன் வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்குமே வந்து தெரியல. என்னை எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறாங்க. நானும் வந்து நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன், உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே பேசுகிறாங்க. ஸோ மீதி இருக்கிற 2 பேரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ அவங்க மூலயமா வந்து இவங்களுக்கு என்ன ரிலீஃப் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன ஒன்லைன். ஓகே, ஹரிஷ் மகாதேவன் அந்த படத்தினுடைய டைரக்டர். ஒரு நல்ல பிளாட். ஆக்சுவலாக வந்து கடைசியில் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே வந்து இப்போ இருக்கிற சூழலில் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி காலையில் எழுந்து வேலைக்கு போகிறோம், மறுபடியும் ரிட்டர்ன் வரோம், வீட்டில் இருக்கிறோம், அதை தாண்டி நம்ம வேறு எதுவுமே வந்து பெருசாக நம்மளால வந்து யோசிக்க முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம யாருன்றத நமக்கே வந்து தெரியாத நிறைய பேர் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கோம், வெறும் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி இன்னொரு வேர்ல்டு இருக்குது, ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து விஷுவலைஸ்டாகவும் ஸ்டோரி வைஸ்டாகவும் வந்து காட்டியிருக்காரு ஹரிஷ் மகாதேவன். அண்ட் தென் இந்த படத்தில் வந்து இந்த டியூரேஷன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு வந்து நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன். ஒரு 2.25 மணி நேரம் வந்து இந்த படத்தில் வந்து திரும்ப வந்த காட்சிகளே திரும்ப வந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு லைட்டாக ஹிட் ஆச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஏன் தேடுறாங்க, எதுக்காக தேடுறாங்க, அவங்க எப்படி அவங்களோட ட்ராவலை வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த படம் வந்து கிறிஸ்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க கிட்ட மட்டுமே வந்து நம்ம அட்டாச்சாக இருக்கோம், அதை தாண்டி நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம வெளி உலகத்தை வந்து நமக்கு தெரியல அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பேர் கூட வந்து தெரியாதவங்க கூட வந்து நம்ம போய் பழகினாதான் ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க எப்படிலாம் வந்து சர்வை பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து நமக்கும் வந்து தெரியும், அதையும் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டோரி கொஞ்சம் டவுன் ஆகுதோ ஸோ அந்தந்த இடத்துலலாம் வந்து இந்த மியூசிக்கும் அந்த பாடல்களும் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் வைபவ் மகேந்திரன் ரொம்ப அழகாக வந்து கேஷுவலாக, அதாவது இப்போ நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் எப்படி இருப்பானோ ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேஷுவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பூர்ணிமாவும் வந்து அவங்களுடைய ஆக்டிங் வந்து நம்ம நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன படங்களில் பார்த்துருக்கோம். இதில் ஃபுல் ஸ்டெஜ்டு ஒரு ஹீரோயினாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் ஓவர் டூவாக தெரிஞ்சாலும் நிறைய இடத்துல அவங்களோட எமோஷன்ஸ் வந்து கரெக்டாச்சு. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் வந்து காட்டுறாங்க, ஸோ அதை சொன்னேன் அப்படின்னா வந்து அது ரிவீல் ஆகிடும். ஸோ அந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அவங்க தேடி போன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது
அந்த விஷுவலைஸ்டாவே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த படம் வந்து கேரளாவை சுற்றி, மூணார் அந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து நேச்சரை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ இந்த படத்தில் வந்து கேமராமேன் வந்து அந்த அளவுக்கு அழகாக வந்து இந்த கதையோட ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து எல்லோ வந்து இருக்கும். நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஒரு எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்னு இருக்கவங்களாம் என்னால் வந்து ட்ராவலே பண்ண முடியல அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து உங்களை வந்து ஒரு டோட்டலாக வந்து கேரளா வந்து சுற்றி காட்டுற படம் தான் வந்து இந்த எல்லோ. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இல்லை உங்கள் லவ்வர் யார் கூட வேணாலும் வந்து இந்த படத்தை வந்து தைரியமாக வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் எல்லோ வந்து இந்த வாரமாக வந்திருக்கு. நீங்களும் போய் படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எங்கெல்லாம் இதுக்கு மேலே போக போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. எல்லோரும் பார்க்குற படமாக வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். டாடா பாய்.